சிரச வெசாக் வலயத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள புத்த பகவானின் புனித சின்னங்களை வழிபடுவதற்கு நேற்றிரவு அதிகளவான பக்தர்கள் சிரச வெசாக் வலயத்துக்கு வருகை தந்தனர். சிரச நமாமி சிரச வெசாக் வலயம் கொழும்பு பிரேப்ரிக் பிளேஸில் உள்ள சிரச தலைமையக வளாகத்தில் எதிர்வரும் 16ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இதேபோல சிரச வெசாக் வலயத்தில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள அந்த போத ஜாதக கதையை சித்தரிக்கும் அலங்கார பந்தல் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. சிரச வெசாக் வலயத்துக்குள் சென்று மின் விளக்குகளால் ஒளிரும் வீதிகளில் அழகான மின் விளக்குகள் மற்றும் பொம்மலாட்ட நிகழ்ச்சிகளையும் உங்களுக்கு பார்வையிட முடியும். புத்தரின் பிறப்பின் மகிழ்ச்சியால் இதயங்களை ஒளிரச் செய்யும் பக்தி பாடல்கள் வெசாக் வலய வளாகத்தில் நடைபெறுகின்றது. இந்த ஆண்டும் சிரச வெசாக் வலயத்துக்கு பல அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் பங்களிப்பு செய்கின்றன. இங்கு வந்த மக்களுக்காக பல்வேறு உணவு கடைகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. பிரேப்ரோக் பகுதியை சுற்றியுள்ள பல நிறுவனங்கள் தமது கட்டடங்களில் மின் விளக்கினை ஒளிரச் செய்வதனூடாக சிரச வெசாக் வலயத்துடன் கைகோர்த்தன. சிரசா நமாமி சிரச வெசாக் வலயத்தில் உள்ள புனித சின்னங்களை இன்று நண்பகல் 12 மணி முதல் பக்தர்கள் வழிபடுவதற்கான வாய்ப்பு கிட்டியுள்ளது. புனித சின்னங்களின் வழிபாடு இன்றுடன் நிறைவடைய உள்ளது. இதனிடையே சிரச வெசாக் வலயத்திலிருந்து பல நேரடி நிகழ்ச்சிகளை ஒளிபரப்புவதற்கும் திட்டமிடப்பட்டுள்ளது. சத்வியும நிகழ்ச்சி சாரானந்த தேரரின் தலைமையில் இன்று பிற்பகல் நடைபெறவுள்ளது. அப்பே பன்சல கலந்துரையாடல் சிரசா நமாமி வெசாக் வலயத்தில் நித்தியகம சந்திம தேரரின் தலைமையில் இடம்பெறுகின்றது. இந்த நிகழ்வில் கேபிட்டல் மகாராஜா குழுமத்தின் குழும பணிப்பாளரும் பிரதான நடவடிக்கை அதிகாரியுமான எஸ்.சி. வீரசேகரவும் பங்கேற்கின்றார்.